சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கிறிஷ் இருந்துட்டு மனோஜோட ஷூவை தொடச்சிட்டு இருக்காங்க. அதை மனோஜ் பார்த்த உடனே நீ எதுக்காக என்னோட ஷூவை தொடச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கிள் நீங்க என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்களா? உங்க கூட போய் ஸ்கூல்ல இறங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நான் கோட் ஷூட்டெல்லாம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஷோரூமோட ஓனர், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். ஆனால் உன்னை போய் நான் எப்படி அங்கே கொண்டு போய் விட முடியும்? அங்கே இருக்கிறவங்களாம் நீ என்னோட பையனை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு கிறிஷ் ஷூ தொடச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ தானே இவனை ஷூவை துடைக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலை இருந்துட்டு கிறிஷ் தான் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு நம்ம மனோஜோட ஷூவை தொடச்சிட்டு இருந்தான், அவ்வளோதான். ஆனால் யாரும் கிறிஷை துடைக்க சொல்லலைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண? இந்த அங்கிளோட ஸ்கூலுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா, கிறிஷை இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது நீயே தான் இருக்கணும். திரும்ப பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதும் நீ மட்டும்தான். அதை விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிட்டு ஏதாவது கிறிஷோட வாழ்க்கையை பண்ண பார்த்த, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு முத்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி கல்யாணி உருவத்தில் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்க.